பிறந்த வீடுங்கிறது வந்து போற இடமா இருக்கிறது தான் பொண்ணுங்களுக்கு மரியாதை. எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அங்க இருந்தே சமாளிக்கணும். இப்படி வந்து உட்கார்ந்துட கூடாது. அப்போ என்ன இந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போயிட சொல்றியா? சரி, உனக்கு அதான் சந்தோஷம்னா நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். சுமி, ப்ளீஸ் தயவு செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஃபேக்டரியிலேயே எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கே நேரம் பத்தல. கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்கலான்னு வந்தா நீங்க எல்லாரும் இப்படி எனக்கு பிரச்சனையை கொடுத்தா நான் என்ன பண்ணட்டும்? நீயே சொல்லு. நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நீ பிரதீப் கூட போறதுதான் உனக்கு நல்லது. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வாயை திறந்து சொல்லு. இல்ல, நான் ஏதாவது சொன்னா நீ கோச்சுப்ப. வீணா என் வாயை கிளறாத. தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடு. சுமி, மெதுவா. என்னடா நேத்து நான் உன்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டேனேன்னு என் மேல கோவமா? என்னமோ நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன், அதான் அந்த மாதிரி பேசிட்டேன். நீ தப்பா நினைச்சுக்காத. நான் தான் கல்யாணமே வேண்டான்னு இந்த மாதிரி இருக்கேன். என் கூட பிறந்த தங்கச்சிங்களாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? இத பாரு, என் மேல உள்ள கோவத்தை எல்லாம் மறந்துட்டு என் கூட எழுந்திருச்சு வா. இல்ல இன்னும் என் மேல கோவம் குறையலன்னா என்ன மன்னிச்சிடு. அக்கா, யாரு யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறது? நான் தான் இன்னும் சுயநலக்காரியாவே இருக்கேன். நீ மேலும் மன்னிப்பு கேட்டு என்ன கடங்காரியாக்கிடாத. உன் மனச நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அதுக்காக நீதான் என்ன மன்னிக்கணும். மன்னிச்சிருக்கா? சாரிக்கா. ஏய் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருக்கா? சுமி, இந்த மாதிரி நேரத்துல நீ ஃபீல் பண்ண கூடாது. பாரு, சாப்பிடாம எவ்வளவு நேரமா இருக்க. எழுந்திருச்சு வந்து சாப்பிடு. அக்கா, நான் உனக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கவா? ஒரு 5 minutes வெயிட் பண்ணு. உனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும்ல, நான் தோசை போட்டு தரேன். என்னக்கா அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல, நீ முன்ன மாதிரி எல்லாம் சட்டு சட்டுன்னு கோவப்படுறது இல்ல, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறது இல்ல, முக்கியமா என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்க. எப்படி இந்த மாதிரி மாறிட்ட? இது என்னக்கா பெரிய விஷயம்? ஒரு அக்கா கிட்ட தங்கச்சி பாசமா இருக்கிறது என்ன பெரிய விஷயமா? நீ எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நான் இனிமேலும் உன் மேல கோவப்பட்டேன்னா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. போதுமா, போதும் போதும். நீ விட்டா என்ன புகழ்ந்து தள்ளிட்டே இருப்ப. முதல்ல எழுந்திருச்சு வா, டைம் ஆகுது, சாப்பிடலாம். வா. என்னங்க, காஃபி சாப்பிடுங்க. நம்ம குழந்தைகள்லாம் இப்படி சிரிச்சு விளையாடுறத பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஆமாங்க, என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. நம்ம கண்ணு பட்டா பரவாயில்ல ஜானகி, ஆனா ராணி கண்ணு பட்டா
பவி குடு பவி உங்க எல்லாருக்கும் முதல்ல எங்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்க வேர்வை துளிகளில் தான் இன்னைக்கு இந்த ஃபேக்டரிக்கு இவ்வளவு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு, இவ்வளவு வருமானம் வந்திருக்கு. உங்க உழைப்புக்காக ஒரு சின்ன ஊக்கத்தொகையை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க செஞ்ச உதவிகளுக்காக இன்னும் எவ்வளவோ நிறைய செய்யலாம் அப்படின்னு என் பொண்ணு, அதான் உங்க எம்டி நினைக்கிறாங்க. காலம் கனியட்டும், நிறைய ஆர்டர்ஸும் வருமானமும் வரட்டும். உங்க எல்லாருக்கும் கம்பெனியில ஒரு ஷேரே கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. செஞ்ச வேலைக்கு சம்பளமே கொடுக்காத முதலாளிங்க மத்தியில நீங்க சம்பளமும் கொடுத்து போனஸும் கொடுக்கறீங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்களால நாங்களும் நல்லா இருக்கணும். உங்க நல்ல மனசுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கணும். அதுக்கு உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் எனக்கு தேவை. நிச்சயமா உங்களுக்காக எங்க உயிரையே கொடுப்போம். இங்க நான் முதலாளி, நீங்க தொழிலாளிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்தே பாடுபடுவோம். ஃபேக்டரி முன்னேற்றம் சம்பந்தமா உங்ககிட்ட ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கூட தாராளமா என்கிட்ட வந்து சொல்லலாம். அதுக்காகவே மாசத்துல ஒரு நாளைக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்புறம் ஈவினிங் இவங்களெல்லாம் வந்து போனஸ் கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்க. சரிங்கம்மா. சரி. மேடம் மேடம் என்ன ஜெயிலே போட்டுங்க மேடம். என்ன மகேஷ் இது? உங்க பேச்சை நம்பி உங்களை ஜாமீன்ல எடுத்தா நீங்க உயிருக்கு உயிரை நேசிக்கிற பொண்ணு உங்களையே ஏமாத்திட்டு போயிட்டா. வாட் இஸ் ஆல் திஸ்? மேடம் நான் வெளியில போனா சேட்டு என்ன ஆளை வச்சு அடிச்சிருவாரு மேடம். இப்ப ஜாமீன்ல இருந்து வெளியே வந்தா உன்னை விட்டுருவானான்னு சேட்டு பயமுறுத்துறாரு மேடம். நான் லாக்அப்ல இருந்தாலாவது அவளுடைய நினைவிலே வாழ்ந்துருவாங்க மேடம். நான் வெளியே போனா அவங்க என்ன கொன்னுடுவாங்க மேடம். அப்புறம் அவளும் என்னுடைய நினைவனாலே செத்து போயிடுவாங்க மேடம். இத பாருங்க மகேஷ், இதெல்லாம் கையால் ஆகாதவங்க பேசுற பேச்சு. லவ் பண்ணும்போது இருந்த தைரியம் இப்ப இல்லையா உங்ககிட்ட? ஆமா, நேத்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அவளை பார்க்குக்கு வர சொன்னீங்களா இல்லையா? ஃபோன் பண்ணா சேட்டு எடுக்கிறாருங்க மேடம், இல்லைன்னா அவங்க சம்சாரம் எடுக்கிறாங்க. செல்லுக்கு ஃபோன் பண்ணா செல் ஆஃப் ஆயிருக்கு. நான் வேற என்னதான் பண்றதுங்க மேடம்? மனசு இருந்தா கண்டிப்பா வழி கிடைக்கும். யோசிச்சு ஏதாவது ஒரு நல்ல வழியா கண்டுபிடிங்களே. என்ன மகேஷ் இது? உங்க லவரை வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி கூடவா தெரியல? கம் ஆன் திங்க். ஒரே ஒரு வழி இருக்குது மேடம். அவங்க வீட்ல அயன் பண்ற பையன் எனக்கு தெரிஞ்சவன் தான். அவன் மூலமா அவளுக்கு சொல்லி ஜோதிக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறேன் மேடம். வெரி குட். இது கூட நல்ல ஐடியா தான். அந்த பையன் மூலமா ஜோதிக்கு தகவல் அனுப்பிச்சு அவளை கார் பார்க்குக்கு வர சொல்லுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். and this is your last chance. ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். நான் வரேன். குட். ஜோதி என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான். சரிங்க ஐயா, சொல்லுங்க, நான் கரெக்டா செஞ்சிடறேன். ஐயோ, வணக்கம்மா. கொஞ்சம் இருக்குமா, கதவை திறந்து விடுறேன். ஹலோ, வாங்க. கேட்ல நிக்காம அங்க என்ன வேலை உங்களுக்கு? தெரிஞ்சவங்க வந்திருந்தாருமா, பேசிட்டு இருந்தேன். தெரிஞ்சவங்களா? ஆமாமா. தெரிஞ்சவங்க ஏதோ கவர் கொடுத்த மாதிரி இருந்ததே, நீங்க கூட பாக்கெட்ல வச்சிட்டீங்களே, என்ன? அது ஒண்ணு இல்ல, லெட்டர் தான்மா. இத பாருங்க, உண்மையை நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும். எடுங்க. என்ன இது? பணம் தான்மா. எனக்கு எதுவும் தெரியாதுமா. என்னை இங்க வேலைக்கு வச்சதே இந்த சுந்தரேசன் ஐயாதாங்க. இங்க என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் அவர்கிட்ட சொன்னா எனக்கு மாசம் 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாருமா. நான் புள்ள குட்டிக்காரன், தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் இனிமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேம்மா. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி காரியத்தில் இறங்கிட்டேன். இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டேம்மா, என்னை விட்டுருங்க. வாடா நடரா, வாடா. எழுந்துடா, எழுந்துடானா? அக்கா, இவ உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற வாட்ச்மேன் தானே? இன்னைக்கு சுந்தரேசனோட ஆள் கையால பணம் வாங்கும்போது இவனை கையும் களவுமா பிடிச்சிட்டேன். என்னன்னு கேளு. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா. நம்ம கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு நம்மகிட்டே சம்பளம் வாங்கிட்டு நமக்கே துரோகம் பண்ணிட்டு அந்த சுந்தரேசனுக்கு விசுவாசமா இருந்திருக்கான். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஐயா, என் குடும்பம் ரொம்ப பெருசுங்க.
புள்ள குட்டிங்க படுற கஷ்டத்தை பார்த்து பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கய்யா, மன்னிச்சிருங்க. இதை பாருங்க சார், வெளியில இருந்து தப்பு பண்ற எதிரி என்னைக்கு மன்னிச்சிடலாம், கூடவே இருந்து தப்பு பண்ற துரோகி என்னைக்கு மன்னிக்க கூடாது. நம்ம கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் எப்படி வெளியில போகுதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருந்தோம்ல, இதை பாருங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிருச்சு. இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் தள்ளு. வாடா. அப்பதான் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகிகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கும். கரெக்ட்பா. வேண்டாம் பவி. இவரை அரெஸ்ட் பண்றதுனால இவர் மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாரு. இவர் பண்ண தப்புக்கு இவர் குடும்பம் பாதிக்க கூடாது. அப்பா, இவருக்கு என்ன செட்டில்மெண்ட்டோ அதை கொடுத்து வேலையை விட்டு அமிச்சிருங்கப்பா. அந்த தண்டனை ஒண்ணு போதும். என்ன மன்னிச்சிருங்க, நான் புள்ள குட்டிக்காரமா. ஃபேக்டரிக்கு தினம் போறியே, கம்ப்யூட்டர்லாம் ஒழுங்கா கத்துக்கிறியா? நான் கத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. அக்கா கூட இருந்து அவ என்ன சொல்றாளோ அது மாதிரிலாம் கேட்டு நடந்துக்கணும், புரியுதா? விளையாட்டுத்தனமெல்லாம் இருக்க கூடாது. யாரு? நான் ராமராஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வரேன். ஃபோன் பண்ணியிருந்தேனே. ஓஹோ, ஆமா. மிஸ்டர் விஸ்வநாதன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. ஜானகி, சந்திரா, சுமி, எல்லாரும் வாங்க. இது சந்திரா, என் ஃபர்ஸ்ட் டாட்டர். வணக்கம். இது சுமி. ஹலோ. வணக்கம். இது என் ஒய்ஃப். வணக்கம். சாரதா, மிஸ்டர் ராமராஜன் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர். மிஸ்டர் விஸ்வநாதன். பெரிய பில்டர்ஸ், பரம்பரையா பில்டிங்ஸ் தான் அவங்க தொழில். அன்னைக்கு ஒரு பிளான் கொடுத்தேன் இல்லையா, ஆமாங்க. அவர் கொடுத்ததுதான். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சந்தோஷமா. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சார், அந்த பிளான் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க வாங்கியிருக்கிறது வெறும் 5 கிரவுண்ட் தான். 5 கிரவுண்ட்ல அந்த மாடல் வீடு கட்ட முடியும். தாராளமா ரொம்ப பிரமாதமா கட்டிடலாம். இப்ப இருக்கிற நிலைமையில 5 கிரவுண்ட்ல 3 கிரவுண்ட்ல வீட்டை கட்டிட்டு ஒரு 2 கிரவுண்ட்ல லேண்ட்ஸ்கேப் பண்ணிட்டோம்னா ரொம்ப பிரமாதமா அமைஞ்சு போயிடும். ஆனா ஒண்ணு சார், வாஸ்து முறைப்படி எது எது எங்க இருக்கணுமோ அதை பார்த்து நீங்க கரெக்டா கட்டிடணும். அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியாது இல்ல, இருந்தாலும் நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிடுறோம். கரெக்டா சொன்னீங்க. இப்ப எல்லாரும் வாஸ்து பிரகாரம் தான் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்களும் முறைப்படி அதே மாதிரி தான் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் கண்டிப்பா அப்படி கட்டி கொடுத்துட்றேன். வெரி குட். என் பொண்ணு முதல்ல கஷ்டப்பட்டு கட்டுற விடுங்க. அவ மேல மேல நல்லபடியா வளரணும். அதுக்கு தகுந்தபடி வீட்டோட அமைப்பு நல்லபடியா இருக்கணும். ஆமா, நிச்சயமா நாங்க கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ராசியா தான் இருக்கும். என் வாய் முகூர்த்தம் இந்த ஒரு வீடு மட்டும் இல்ல, உங்க பொண்ணு இன்னும் 10 வீடு கட்ட போறாங்க. அப்பா, அப்ப நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு வீடு கட்டிக்கலாம். வாய மூடுடி. நம்ம என்ன ஆறுபடை வீட கட்ட போறோம்? நீங்க எத்தனை வீடு கட்டினாலும் சரி, அம்மா அப்பா இருக்கிற வீடு தான் என்னோட வீடு. சார், எப்போ பூமி பூஜை வச்சுக்கலாம்? எப்போ பில்டிங் கட்டி முடிப்பீங்க? பூமி பூஜையை பொறுத்தளவுல ஜோசியர்கிட்ட ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு பூமி பூஜையை வச்சுக்கலாம். பட் கட்டி முடிக்கிறது எப்ப அப்படிங்கறத பொறுத்தளவுல அது ஒண்ணும் இல்ல. நம்ம எப்பப்ப செக் கொடுக்குறோமோ அப்பப்ப வேலையை முடிப்பாரு. நம்ம எவ்வளவு சீக்கிரம் பணம் கொடுக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் வேலை முடிப்பேங்கிறாரு. அதானே சார்? டேய் வாங்கோடா, அவனே உயிரோட விடக்கூடாது. ஜல்தி வாங்கோ. நமக்குறா. அரே விடாதீங்க, அடிங்கோ அவனே. விடாதீங்கடா, அவன் கை காலை தனித்தனியா எடுங்கோ. அடிங்கோ அவனே. ஏய், நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. அடிக்கிறது நிறுத்தலன்னா எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். ஏன் நிறுத்தணும்? எதுக்கு நிறுத்தணும்? ஒரு அப்பாவி பையன் மேல கை வச்சதுக்காக உங்க எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். அப்படி அரெஸ்ட் பண்ணாம இருக்கணும்னா நீங்க ஒரு காரியம் பண்ணணும். கியா? எப்போ உங்க பொண்ணு இந்த பையனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சதோ அப்பவே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அவ யாரு, என்ன ஜாதி? சேட், ஜாதி என்ன பெரிய ஜாதி? நீங்க எங்கேயோ பிறந்தீங்க, இங்க வந்து பொழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க. அந்த பணத்துல எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? எல்லா ஜாதிக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அந்த சம்பந்தத்தை கொஞ்சம் அதிகமாக்கி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. மேடம், நிம்ம இல்லன்னா போலீஸா இல்ல கல்யாண புரோக்கரா? அதெல்லாம் முடியாது. மிஸ்டர், ஷாதி பண்ணி வைக்க உங்க மாட்டேன். பொண்ணு ஒண்ணும் சின்ன குழந்தை இல்ல, மேஜர். அவ வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு சட்டத்துல அவளுக்கு இடம் இருக்கு, அது தெரியும்ல. ஒழுங்கா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்க எவ்வளவு நேரமா உங்க ஆளு நினைச்சிட்டு இருக்கிறவங்களா உங்க ஆளுங்க இல்ல எங்க ஆளுங்க. என்ன பாக்குறீங்க? உங்க பொண்ணு முன்னாடி எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. இவ்வளவு நேரம் நாங்க பண்ணதெல்லாம் டிராமா தான். இப்போது உங்க பொண்ணோட காதல் உண்மைன்றது புரிஞ்சுக்குங்க. ரொம்ப யோசிக்காதீங்க சேட். மகேஷ் ஒன்னும் உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க பொண்ணை காதலிக்கல.
உண்மையிலேயே 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. மகேஷ் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல கம்பெனில வேலை பார்க்கறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. நிச்சயமா உங்க பொண்ண கண் கலங்காம பாத்துப்பாரு. அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பயம்? என்ன உங்க மௌனத்தை நாங்க சம்மதமா எடுத்துக்கலாமா? நிம்பில் இஷ்டப்படி செய்யுங்க. வெரி குட். கான்ஸ்டபிள் வாங்க. ஓகே, இந்தம்மா. இந்தாங்க. ஏய், என்கிட்ட இல்ல, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அரே ரே ரே, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். உங்களால தான் எங்க கல்யாணமே நடந்தது. நீங்க உங்க புருஷனோடையும் குழந்தைங்களோடையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மேடம்.